ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷாரத் உத்தராதில் நவீன் பத்ய சைனிகா 2 அந்த புக்கிலேருந்து ஆதுனிக் காவிய கண்ட் அதில் ஃபஸ்ட்டு போயம் பிரேம் மாதுரி அதை பற்றி பார்ப்போம். கவி பரிச்சை. பிரேம் மாதுரி பாரதேந்து ஹரிச்சந்திர கி கவிதா है. பிரேம் மாதுரி வந்து ஹரிச்சந்திரனுடைய பாரதேந்து ஹரிச்சந்திரனுடைய போயம் பாட்டு இது. वे आधुनिक काल के अग्रदूत थे. उनके कारण कड़ी बोली का विकास हुआ. இவர் தற்கால அந்த இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றமான எல்லா கவிதைகளுக்கும் முன்னோடியாக இருந்தார். உன்கே காரன் கடி போலிக்கா விகாஸ் ஹுவா. அந்த காரணத்தினால கடி போலி அந்த முறை அந்த வே ஆஃப் ஸ்டைல் வந்து முன்னேற்றம் அடைந்தது. உன்ஹோனே சாகித்ய கே கிசி பி பஹலு கோ அச்சூதா நஹி சோடா ஹை. இவர் வந்து இவர் இந்த இலக்கியத்தில் வந்து எந்த பகுதியுமே இவர் தொடாத பகுதியை எதுவுமே விட்டு வைக்கல. எல்லா இதையும் அவர் எழுதியிருக்கார். आधुनिक काल के आरंभिक समय को பாரதேந்து युग का नाम दिया गया. ஆதுனிக் கால் இப்போ தற்சமயம் இருக்குல்ல, தற்கால இதில் வந்து ஆரம்ப சமயத்தில் வந்து இவர் அந்த யுகம் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமை வந்து பாரதேந்து யுக் அப்படின்னு பேரில் அழைச்சாங்க. लेकिन हम विवश है, हमारे एक ही मन है और उसमें श्री कृष्ण का मनोहर रूप बसा हुआ है. நாங்கள் வந்து ரொம்ப கவலையில் இருக்க என்னென்னா, ஒரு மனசில் வந்து உஸ்மே ஸ்ரீ அந்த மனசு தான் இருக்குது. அதில் வந்து கிருஷ்ணரோட மனோகர் ரூப் அழகான உருவம் வந்து அதில் வச்சிருக்கா. பசாகனா அமைஞ்சிருக்கு, அதில் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். इसलिए हम न जप कर सकती है और न आंखें मूंद कर योग कर सकती है. அதனால் நாங்கள் வந்து ஜபம் பண்ண முடியலை, ஆங்கே மூந்துக்கர் கண்களை மூடி யோக நிலையை நம்ம அடைய முடியல, எங்களால் முடியல. हमारे पास एक ही मन था और उस एक मन को भी श्री कृष्ण चुरा ले गया है. எங்ககிட்ட ஒரு மனசு தான் இருக்குது, அந்த ஒரு மனசையும் கிருஷ்ணர் வந்து எங்ககிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு, திருடிட்டு போயிட்டாரு. ஹே உத்தவ், துமாரா கஹனா சஹி ஹை. நீ சொல்கிறது உத்தவ் பார்த்து சொல்கிறாங்க, துமாரா கஹனா சஹி ஹை, நீங்கள் வந்து சொல்கிறது சரிதான். பிரம்ம ஹர் ஜஹக் வித்யமான் ஹை. பிரம்மர் வந்து ஒரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஹம் பகச்சாந்தி எங்களுக்கு தெரியும். மகர் ஸ்ரீ கிருஷ்ணக்கே பினா ஹமாரா ஹால் புரா ஹோ கயா ஹை. கிருஷ்ணர் இல்லாமல் எங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையாயிடுச்சு. इसलिए ஞான் கி பாத்தே ஹம் சமஜ் நஹி பாஸ் ரஹி ஹை. எங்களோட அறிவை வந்து அந்த அறிவுபூர்வமான இதை அந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியல. तुम जाकर श्री कृष्ण से कहो कि हमारी आंखें उनको देखे बिना चैन नहीं पा सकती है. நீ போய் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்லு, என்னென்னா உங்களுக்கு ஹமாரி ஆங்கே எங்களுடைய கண்கள் வந்து அவரை பார்க்காம வந்து கண்கள் தெரியாமல் அப்படியே மூழ்கி போயிருக்கோம், நாங்கள் இருட்டில் இருக்கோம். சைன் நகி பா சக்திக, எந்த இதையும் நாங்கள் செய்ய முடியல அப்படின்னு போய் சொல்லுன்னு அவங்க கோபிகையெல்லாம் உத்தவுக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஹே உத்தவ், ஏக் மியான் மே தோ தல்வாரே ரக்கி நஹி ஜா சக்தி. உத்தவ் பார்த்து சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு மியான் ஒரு உரையில் வந்து 2 கத்திகள் வந்து எப்பயும் வைக்க முடியாது. ஹமாரி ஆங்கோ மே ஸ்ரீ கிருஷ்ண கி சுந்தர்தா பஸ் கை ஹை. எங்களுடைய கண்களில் கிருஷ்ணனுடைய அழகு வந்து அதில் பதிஞ்சு போயிருக்கு. इसलिए इन आंखों में दूसरा रूप बस नहीं सकता. அதனால் இன்னொரு உருவத்தை வந்து எங்கள் கண்களில் வந்து பதிக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ண ஹமாரே தன் அவர் மனமே பஸ் கயே ஹை. கிருஷ்ணனுடைய கிருஷ்ணர் வந்து எங்களுடைய மனசு, உயிர், உடம்பு எல்லாத்துலேயும் அதில் பதிஞ்சு போயிருக்கு. इसलिए यहाँ ஞான் பஸ் நஹி சக்தா. அதனால் அறிவு வந்து எங்களுக்கு அதில் வந்து பதிய முடியல. तुम ज्ञान के संबंध में बहुत कुछ समझाते हो मगर यहाँ कोई भी तुम्हारी बात पर विश्वास नहीं करेगा. நீ அறிவை பற்றி அந்த சம்பந்த பற்றி எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல. கோயி பி துமாரி பாத், உங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்பிக்கை வைக்க முடியல எங்களால். ஜோ அமிர்த் கோ கா சுக்கே ஹை வே கடுயே ஃபல் கோ நஹி காயேங்கே. நாங்கள் வந்து அமிர்தத்தை தான் சாப்பிட்றதுக்கு எங்களால் முடியும். கட்டுயே ஃபல், அது கடுமையான அதாவது கசப்பான பழத்தை வந்து எங்களுக்கு சாப்பிட முடியாது. जो मुनि पक्षी का रूप लेकर श्री कृष्ण के दर्शन करने जाते हैं. முனிவர்கள் என்ன பண்ண பட்சி ரூபமாக அவங்களுடைய தவத்தினால என்ன பண்ணாங்க, பட்சி ரூபமாக போய் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் தரிசிக்க போகிறாங்க. வே பாக்யவான் ஹை, அவங்க வந்து பாக்யசாலிகள். வே பியார் சே கிருஷ்ண கி உபாசனா கர் பாத்தே ஹை. அன்பா வந்து அவங்க கிருஷ்ணனுடைய அறிவுரைகளை அவங்க கேட்க முடியும். வே முனி சப் மில்கர் நயே பத்தோं वाले पेड़ों पर बैठे
रहते हैं அவங்க அந்த முனிவர்கள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து புது இலைகள்லாம் உருவாகும் இல்லையா, அந்த மரத்தில் போய் உட்கார்ந்து அவங்களால அவருடைய கிருஷ்ணருடைய உபாசனைலாம் கேட்க முடியும். வே கோலாகல் கர்ணா சோடுக்கர் கிருஷ்ணகி பான்சுரி கா நாச் சுனித்தே ஹை. அவங்க கோலாகலத்தான் விட்டுட்டு கிருஷ்ணருடைய பான்சுரி அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணகி பாத்தேன் பி சுன் லேத்தே ஹை. கிருஷ்ணருடைய பேச்சையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இஸ் தரகவே அமிர்த் ரஸ் பான் கியா கர்த்தே ஹை. இந்த முறையில் அவங்க அமிர்தம் போல் அந்த ரசத்தை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லேக்கின் ஹம் லோகோங்கோ யக் துர்லப் ஹை. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த என்னது வேதனையான விஷயம் இது. விதி கா நியம் ஹை. இது எங்களால் போக முடியல, இது விதியினுடைய நியமம். विशेषता भारतेंदु जी के कविताएं लिखने के लिए व्रज भाषा को चुना. பாரதேந்து வந்து கவிதையில் வந்து எழுத்துக்காக व्रज भाषा வந்து தேர்ந்தெடுத்தார். सूरदास के पदों में जो माधुर्य है वह इन पदों में भी है. சூர்தாஸ் எப்படி அவருடைய பாடல் வரிகளில் எழுதியிருக்காரோ அதனுடைய நடை வந்து இவருடைய வரிகள்லையும் இருக்கு. இப்போ பிரேம் மாதுரி இந்த போயமில் வர சந்தர்ப்ப சகித் வியாக்கியா பார்ப்போம். ஊதோ ஜோ அநேக் மன் ஹோத்தே இதுலேருந்து ஹரிச்சந்திர கோவு அவர் கோஜி கே ஜோக் சிக்காவஹு ஆயி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். प्रसंग यह पद भारतेंद्र हरिश्चंद्र की प्रेम माधुरी नामक कविता से दिया गया है. இந்த பிரேம் மாதுரி வந்து ஹரிச்சந்திர எழுதியிருக்க பாரதேந்திர ஹரிச்சந்திர எழுதியிருக்காரு. பிரேம் மாதுரிலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்ப பாரதேந்திர ஸ்ரீ கிருஷ்ணக்கே பக்தத்தே. பாரதேந்திர வந்து கிருஷ்ணருடைய பக்தர். வே கிருஷ்ண கோ சோடுக்கர் கிசி தூசரே தேவ் கோ மான்தே நஹி தே. கிருஷ்ணரை விட்டுட்டு வேற எந்த கடவுளையும் அவருக்கு தெரியாது. अपनी कृष्ण भक्ति को कवि ने इस पद में व्यक्त किया है. தன்னுடைய கிருஷ்ண பக்தியை கவிஞர் வந்து இந்த பாடல் வரிகளில் வந்து அவர் எழுதியிருக்காரு. व्याख्या गोपिकाएं उद्धव से कहने लगी कि हे उद्धव हम लोगों का एक ही मन है. கோபிகைகள் வந்து உத்தவ் கிட்ட சொல்றாங்க, என்னென்ன ஹே உத்தவ் எங்கள் மனசு வந்து ஒரு மனசு தான் இருக்குது எங்களுக்கு. எதி அமாரே அநேக் மன் ஹோத்தே தோ அச்சா ஹோத்தா. எங்களுக்கு நிறைய மனசு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தப் ஹம் ஏக் மன் ஸ்ரீ கிருஷ்ண கோ தே தேத்தி ஹை. ஒரு மனசை வந்து நாங்கள் கிருஷ்ணருக்கு கொடுத்துருவோம். ஏக் மன் யோக் வித்யா கோ தேத்தி ஹை. யோக வித்தை கற்றுக்கு கொடுத்துருவோம். ஏக் மன் கரேலு காமோமே லகா ரஹத்தா. அதே நம்மடி செய்கிற வேலையை அந்த வேலைக்காக ஒரு மனசை கொடுத்துருவோம். दूसरा मन निराकार ब्रह्म के ध्यान में लगा रहता है. உருவமற்ற அந்த கடவுள் மேலே தியானம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். லோக் லஜ்ஜா சோடுக்கர் ஏக் மன் சே ஹம் கிருஷ்ணமய் ஹோ ஜாதி. மக்கள் வந்து லஜ்ஜையை விட்டுட்டு, லஜ்ஜைன்னா அந்த வெக்கத்தை விட்டுட்டு ஒரு மனசை வந்து ஹம் கிருஷ்ணமய், நாங்கள் எங்கள் மனசெல்லாம் கிருஷ்ணமயமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. लेकिन हम विवश है, हमारे एक ही मन है और उसमें श्री कृष्ण का मनोहर रूप बसा हुआ है. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனசு தான் இருக்குது. அந்த மனசில் அழகான உருவமான அந்த கிருஷ்ணர் தான் வந்து பதிஞ்சிருக்காரு. इसलिए हम न जप कर सकती है. இதனால் எங்களால் ஜபம் பண்ண முடியல. न आंखें मूंद कर योग कर सकती है. கண்ணை மூடி எங்களால் யோகா இது பண்ண முடியல. हमारे पास एक ही मन था और उस एक मन को भी श्री कृष्ण चुरा ले गया है. எங்ககிட்ட ஒரு மனசு தான் இருந்தது, அதையும் வந்து கிருஷ்ணர் வந்து திருடிட்டு போயிட்டாரு. विशेषता सूरदास के पदों में जो माधुर्य है वह इस पद में भी है. சூர்தாசனுடைய வரிகளில் இந்த என்ன இது இருக்கோ, அவர் என்ன விளக்கியிருக்காரோ அதே மாதிரி இந்த பதத்துலேயும் இந்த வரிகள்லையும் கவிஞரை விளக்கியிருக்கார்.